ஹாய், நான் இன்றைக்கு புது வருடத்தை முன்னிட்டு ரவா போட்டு பேனிச்சம்பழ பலகாரம் செய்தேன். அதை எப்படி செய்தேன்னு வாங்க காட்டுறேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கச்சான், தேங்காய் பூ, பேனிச்சம்பழம், கஜு, ரவை. முதல்ல 2 கப் ரவை எடுத்தேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரியான அளவுகளில் தான் இந்த மிச்சமெல்லாம் எடுத்து நான் ரவையை வறுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த ரவையை மீடியமான இதில் வச்சு வறுக்க வேணும். அதோட ரவையெல்லாம் வறுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். அது போல் தேவையான அளவு தேங்காய் பூ. எங்களோட ஸ்டைலில் நாங்கள் தேங்காய் பூ போடுவோம். சில பேர் தேங்காய் பூ போடுறதில்ல. உங்களுக்கு விருப்பம்னா இந்த தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் பூவையும் பொன்னிறமாக வறுக்க வேணும். வறுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பொன்னிறமாக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு அதையும் ரவை வறுத்த சட்டியில் போட்டு உண்டாக்கி விட வேணும். அதோட எடுத்து வச்சிருக்கிற கச்சான் கடலையெல்லாம் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் ஃப்ரை பண்ண வேணும். கஜுவையும் கச்சானையும் போட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரும் வரையும் இதையும் கொஞ்சம் வறுத்தெடுக்க வேணும். பார்த்திங்கன்னா ஓரளவு ரெண்டும் பொன்னிறமாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வறுத்த இந்த ரெண்டையும் மாற்றிட்டு மிக்சியில் போட்டு அரைக்காமல் கொஞ்சம் நறுவன் திருவனாக அரைச்செடுக்க வேணும். இதில் மாற்றி அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்க வேணும். இப்போ அரைச்சி வச்ச அந்த கச்சானையும் கஜுவையும் இந்த ஏற்கனவே கொட்டி வச்சிருந்த பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன். அதோட பேனிச்சம்பழத்தையும் போட்டு எல்லாத்தையும் உண்டா நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். அதோட கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போடுறேன். தேவையென்றா நீங்கள் போடலாம், இல்லை போடாமலும் விடலாம். அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் டேஸ்ட்டாக இருக்கும், போட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்குள்ள. எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு சீனி போட தேவையில்லை. ஏனெண்டா நாங்கள் இந்த பால் டீன் விட போகிறேன், அதனால் நான் சீனி போட இல்லை. விருப்பமெண்டா நீங்கள் சீனியும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் டீனை விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணக்குள்ள அந்த பால் டீனை விட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ள நல்லா இப்படி உருண்டை பிடிக்கக்கூடிய மாதிரி நல்லா வரும். நல்லா நீங்கள் பால் டீனை விட்டு தேவையான அளவு ஒரு பால் டீனை எடுத்துட்டு உருண்டை பிடிக்கிற அளவு விட்டு உருண்டையை அப்படி பிடிச்சி கொண்டிருக்கணும். இப்போ நான் இந்த பால் டீனை விட்டு உங்களுக்கு எந்த அளவு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். நான் இந்த ஓரளவான உருண்டையில் பிடிச்சி இப்படி வச்சு கொண்டிருக்கிறேன். அதோட இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலவையாக கலந்தெடுக்க வேணும். இப்போ எல்லாம் பிடிச்சிட்டேன், மாவும் கலந்தெடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மாவுக்குள்ளே பிடிச்சி வச்ச உருண்டையை துவைச்செடுத்து அப்படியே பொரிக்கிறதான். எண்ணெய் நல்லா சூடாகி கொண்டிருக்குது. இப்போ ஒவ்வொரு உருண்டையை எடுத்து இந்த மாவுக்குள்ளே துவைச்சிட்டு இப்படியே போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். இந்த மாவு சில பேர் கட்டியாக கரைப்பினா இன்னும் கொஞ்சம் திக்காக கரைப்பாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக தான் கரைச்சிருக்கேன். என்னென்னா மாக்கட்டி அந்த கவர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் போதுமன்ற அளவுக்கு இப்படியே போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். ஒரு பக்கம் நல்லா பொரிபட்ட உடனே கரண்டியால் மற்ற பக்கம் திருப்பி விட்டால் அதுவும் பொரிபட்டுரும். இப்போ எல்லாம் மற்ற பக்கம் திருப்பி விடுறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு ஒவ்வொன்றா இப்போ இறக்கி கொண்டிருக்கிறேன். இப்படியே பிடிச்சி வச்சு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவில் போட்டுட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்க வேண்டியதான். இப்படியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. ரவா பேரிச்ச பலகாரம் ரெடி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.